குலவதி தெளிதனர்கள் செய்திகளுக்கு நான் இணைத்து கொண்டு வருகின்றேன். ஜெயமலர்களை மன்னிப்ப வேண்டியபடி முடியாத நேரத்திலும் கஷ்டப்பட்டு செய்திருக்கின்றார். நன்றி, வணக்கம். என்றால் செவ்வாய்க்கிழமை போட இல்லை. இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 220 அகுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்தி. லண்டன் செய்திகள். பிரித்தானியர் ஒருவர் சைப்ரஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பயங்கரவாதத்துடன் தொடர்பு கொண்டவர் எனவும் உளவு பார்த்த காரணமாக ஐமிச்சத்தின் பேரில், அதாவது சந்தேகத்தின் பேரில் அவர் சைப்ரஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லண்டன் இமிகிரேட்டில், அதாவது மாசுபாடு காரணமாக லண்டனில் பலர் இறக்கின்றார்கள் என செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடும் வெப்பம் காரணமாக 30-34 பாகை உயர்ந்த பல நாட்கள் அவதானிகள் இதன் காரணமாகவும் இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. வளி மாசுபாடு காரணமாக மாதத்துக்கு 500 பேருக்கு மேல் இறப்பதாக, வருடத்துக்கு 30,000 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்த பல் வைத்தியர்கள், இவர்கள் அதாவது அவர்களுக்கு வைத்தியத்துறையில் வேலை கிடைக்காம பல காரணங்களினால் அவர்கள் உணவகங்களில், மெக்டொனால்ட்ஸ் போன்ற உணவகங்களில் பணிபுரிவதாக தெரிய வந்திருக்கு. எனினும் NHS தகவலின்படி 2700 பேர் பல் வைத்தியர்கள் வெற்றிடமாக இருப்பதாக தெரிவிக்கிறார். இந்த வெற்றிடங்கள் இருப்பதனால் பல் வலி நோயாளர்கள் நீண்ட வரிசையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகத்தர வரிசையில் பிரித்தானிய பல்கலைக்கழக பட்டியலில் இம்பீரியல் காலேஜ் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. 10 இடங்களில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னைய காலங்களில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் ஆகிய பல்கலைக்கழகங்கள் முன்னணியில் இருந்தது. இப்போது அவற்றை பின்னோக்கி இம்பீரியல் காலேஜ் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. பிரித்தானியாவில் டெமிக்ரேட் நிறுவனத்தின் தலைவரான கெலன் முக்கிய அறிவித்தலை விடுத்திருக்கிறார். பிரித்தானியாவுக்கு பலத்த படைப்பலத்தை பெருக்குவதற்காக புதிதாக இராணுவத்தில் இணைபவர்களுக்கு 10,000 பவுண்ட்ஸ்கள் கொடுப்பதாகவும், பழைய முந்தின சேவைகளில் இருந்து விடுபட்டவர்கள் அதில் இணையாமல், அதாவது இணைந்து விடுபட்டவர்களுக்கு அவர்கள் திரும்பவும் சேர்ந்தால் அவர்களுக்கு தலா 20,000 பவுண்ட்களும் வழங்கும் திட்டத்தை கொடுத்து புதிய இராணுவத்தில் இணைவதற்கான ஊக்கத்தை கொடுப்பதற்காக இந்த பணத்தினை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் வியாபாரம் தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பல சலுகைகளை மேம்படுத்துகிறது. புதிய தொழில்துறையை ஊக்குவிப்பதற்காக முகமாக மின்சார கட்டணத்தை குறைக்கப்படும் என்று, அவர்களுக்கு மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் இருந்து மும்பைக்கு சென்ற விமானத்தில் 5 பயணிகள் உட்பட 11 பேருக்கு தலைச்சுற்றல், குமட்டல் முதலியனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இது அதாவது அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடுதான் இவையெல்லாம் வந்ததாகவும், இது சாப்பாடு காரணமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் முகமாக அமேசான் நிறுவனம் சுமார் 40 பில்லியன் பவுண்ட்ஸ்களை முதலீடு செய்திருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் இலங்கையிலிருந்து ஹீத்ரூ லண்டனுக்கு வந்த விமானம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில்
அது கொழும்பிலிருந்து புறப்பட்டு நடுவானில் வரும்பொழுது அதனிடம் அந்த விமானத்தில் கரண்டுகள் அதாவது லைட் எல்லாம் நிப்பாட்டப்பட்டு சுமார் 10-15 நிமிடங்கள் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். பின்னர் அவற்றை சரி செய்து அந்த விமானம் வந்து கீத்ரோ விமான நிலையத்தில் தரை இறங்கியது. இதில் பயணித்த ஒருவர் கூறினார், தாங்கள் அங்காலை போய் இஞ்சால வந்ததாகவும் தாங்கள் இனி இதுதான் கடைசி காலம் எனவும் தாங்கள் நினைத்ததாக அவர் கூறியது கவலையாக இருந்தது. டென்மார்க் செய்திகள். இப்போது உலகத்தில் தலை சிறந்த நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பட்டியலின் முதலாவது இடத்தை டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேவன் பெற்றிருக்கிறது, முதலாவது இடத்தை. இது இன்டெலிஜென்ட் யூனிட் ஆய்வு அமைப்பு இதனை தெரிவித்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறும். நன்றி. முடியாத நேரத்திலும் குறைச்சிருக்கலாம் செய்திகளை. நல்ல சன்ரைஸ் செய்தி நல்லா இருந்தது. பிரித்தானியா செய்தியும் டென்மார்க் செய்தியும் தந்துருந்தாங்க. அவ்வளோ தில்லத்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கேன். இயலாத நேரத்தில் 6 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து விட்டது. முடியாத நேரத்திலும் அதே நேரம் இந்த பயணங்கள் என்பது, இந்த விமானங்கள் என்பது பயமா தான் கிடக்கு. அந்த இலங்கையில இப்ப இந்த இதுகள் விழுந்த உடனே சொன்னவ ஸ்ரீலங்காவுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் வேற இல்லைன்னு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு இவ்வளவு காலம் இப்ப வந்திருக்கா சொன்னபடி. அதுவும் இந்த ஏர் இந்தியாவும் பாவம் என்ன பாவம் செய்ய தெரியா, தொடர்ந்து அதுல பிரச்சனை. ஏர் இந்தியா தொடர்ந்து வந்தோம். இது ஏர்லங்கா ஸ்ரீலங்கா இப்ப இந்த சொன்னது இவர் சொன்னதான் ஏர் இந்தியாவும் அந்த குமட்டல் சரியான மாறி மாறி ஒரே பிரச்சனை. ஹெலிகாப்டர் விழுகுது, இது விழுகுது, பிரச்சனை நடுவானத்துல எரிஞ்சு இறக்குனம் கணக்க பிரச்சனை. அதுதான் என்ன, அது ஒன்று நடந்தா அதே அப்படி வந்து கொண்டு இருக்குது. என்ன அதை பார்க்க பயம் வருது மனுஷருக்கு. இதுக்குள்ள என்ன இப்ப போட்டவர் டிக்கெட் போட்டவர் போய்த்தானே இருந்து வந்த அந்த விமானத்துல பவர் கட்டுனா அது என்ன மாதிரி பவர் கட்டுனா அங்க பிரச்சனை வந்துட்டு அப்ப டக்குன்னு எல்லாம் நின்று லைட்டுகள் எல்லாம் நின்று பறவை கூடு கொண்டு இருந்ததா ஏதோ ஒரு விமானத்துல, அது தரையிறக்கப்பட்டு அதை பார்த்து கொண்டவங்களாம். வால்ல இருந்த பறவை ஒன்று பறக்குது. கண்ண காலத்துக்கு எடுக்காம நின்ற பிள்ளை அது போய் பறவை கூடு கட்டுற அளவுக்கு கூடு இல்லை. ஆனா இப்ப இவ்வளவு நடந்த அப்புறம் அந்த செக் பண்ணாம அதை டெஸ்ட் பண்ணாம திரும்ப திரும்ப எடுக்கணுமா? அப்படியாண்டா அக்குநூறா பார்க்க தானே வேணும் எல்லாத்தையும். திடீரென்று இப்ப நடுவானில பவர் கட்டுன்னு சொன்னா பவர் அது ஏற்கனவே நடந்த பிரச்சனை கேள்விப்பட்டு அதுக்குள்ள இருக்கிறாங்கடா அவளே நடக்குது. டிக்கெட் போட்டவர்கள் போய் தானே ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாதானே. இப்ப போர் நிறுத்தம்னு சொல்றாங்க. நான் போர் நடந்துதான் அமெரிக்கா அடிக்குதுன்னா அது நிக்க இன்னொன்று வாங்கும். அமெரிக்கா தான் அடிச்சுக்கிட்டு சரி. அவர் தான் இப்ப எல்லாம் வியாபார நோக்கங்கள் சொல்லி போட்டு அவர் அடிச்சு நொறுக்கினவர் எல்லாத்தையும். நேற்று ஒரு செய்தி அவர் சொன்னதான் அவற்றை கதைக்கு வேற கதைக்கு இல்ல அது ஒன்று கதைக்கு இல்ல அதான் போட்டிருந்தாங்க. அவர் ரூல்ஸ் அவர் தான் உலகத்து உலகத்துக்கு மன்னராக சொல்லி போட்டிருக்க பிரெஞ்சுல கேட்டிருக்காங்க. ஆனா அவரு நாட்டிலே அவருக்கு மதிப்பு இல்ல. அவரு நாட்டிலே அங்க பெரிய இதெல்லாம் நடக்குது. அவருக்கு அங்க நடக்குது இது. ஆனா அவரை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது கேட்கிறாங்க, இவர் என்ன உலகத்துக்கு ராசாவாயிடுச்சு. அவருக்கு அங்க கோசமெல்லாம் வந்த உடனே எனக்கு கிரீன் தீவை நான் வேண்ட போறேன், இந்த கனடாவை வேண்ட போறேன், கனடாவை போட்டுட்டு போறேன், கிரீன்லாந்து வாங்க போறேன், கிரீன்லாந்து வாங்கிட்டாரு நினைக்கிறேன். அது வந்து தெரியல, அதை வாங்க போறோம்னு சொன்னார். அது டென்மார்க்ல இருந்ததாக டென்மார்க் அவருக்கு பயத்துல கொடுத்துட்டு வந்துருங்க நினைக்கிறேன். வாங்கிட்டேன் மாதிரி தான் சொன்னதான் நாங்க கொடுக்க. நம்ம நடக்கிறது நல்லா நடக்கட்டும். மக்கள் தான் பாவம், இதுக்குள்ள கஷ்டப்படுறது மக்கள் தான். உரியவர்கள் கொடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இடையில இருக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்ப இங்க இந்த மகாநாடு எல்லா தலைவர்மாரும் கூட நாட்டு தான் வந்தவர். கொலண்டா நடந்தது. அப்ப அவர் வந்தவர்
ரம்மம் வந்து எல்லாரும் தாண்டி இப்போ கடைசியாக இஸ்ரேலுக்கு இவ்வளோ தொகை காசு கொடுக்குறோன்னு சொல்லி இதான் இருக்கணும் எல்லா நாடுகளும் அவை இப்போ இதுன்றதுக்கு. அப்போ மற்ற நாடு மாடிப்பட்டது தானே, அதான் அதுக்கு சேதங்கள் வந்திருக்குன்னு தானே. இப்போ இவருக்கு தானே அள்ளி கொடுத்து கிடக்கு இவ்வளோ தொகை, கணக்கு இல்லாமல் அள்ளி கொடுத்து கிடக்கு. மற்ற நாட்டை பற்றி ஒரு இதுவும் இல்லை, அதுக்குள்ளேயே இல்லை. அதுக்கு கொடுக்கணுமென்று ஒன்றும் இல்லை. பொதுமக்களுக்கு தானே இழப்பு என்ன இருந்தாலும். உண்மைதான், அதுதான் பொதுமக்கள் தான் இழப்பு. எல்லாம் வியாபார நோக்கங்கள் அவர்கள். இங்கே ஒவ்வொரு நாளும் விலைகள் கூடுது, ஒவ்வொரு நாளுமே கூடிக்கொண்டு போகுது எல்லா பொருட்களின் விலைகளும். இதுல இருந்து தான் நாங்கள் கொடுக்கணும் கொடுக்குறது. ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படுறது மக்கள் தான். நன்றி, வணக்கம்.